வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லட்சுமண சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினம் தமிழர்களால் கரிநாளாக அனுஷ்டிப்பு. பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் ஜனாதிபதி. பேதங்களை மறந்து அனைவரையும் கூட்டு ரீதியாக பங்களிப்பை வழங்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. பிரதமர். காலனித்துவம் ஒரு புதிய வடிவில் தீவிரமடைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் விடுதலை. இலங்கைக்கு ஐக்கிய ராச்சியத்தின் மன்னர் சுதந்திர தின வாழ்த்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். இலங்கையின் 78வது சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் தமிழர் தாயக பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளோடு சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடிக்குமாறு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்திருந்த அதேவேளை தமிழ் அரசியல் கட்சிகளும் பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக அறிவிப்புகளை விடுத்திருந்தன. இதன் காரணமாக இலங்கையின் சுதந்திர நாளான இன்று தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வளமை நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. வர்த்தக நிலையங்கள் அங்காடிகளை மூடி மக்கள் தமது எதிர்ப்புகளை வழிகாட்டியிருந்தனர். அதேவேளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி நகர் பகுதியில் பெருமளவான மக்கள் ஒன்று திரண்டு சுதந்திர தினத்துக்கு எதிராக குரல் எழுப்ப கிழக்கு மாகாணத்துக்கும் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கும் அருகில் ஒன்று கூடிய பெருமளவான மக்கள் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். நாட்டின் மனித வளத்தை பயன்படுத்தி வேறுபாடுகளை புறந்தள்ளி பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பாரிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று நடைபெற்ற இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாய் நாட்டினதும் மக்களினதும் பெருமை மிக்க சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து வீரர்களுக்கும் தேசத்தின் கௌரவத்தையும் மரியாதையும் செலுத்தி பெருமை மிக்க வரலாற்றின் தாற்பயத்துடன் கட்டமைக்கப்பட்ட புதிய இலங்கைக்கான நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். ஒரு தேசமாக நாம் பெற்ற சுதந்திரம் பொருளாதார சுதந்திரத்தை அடைவதன் மூலம் முழுமையடைகின்றது. அதற்காக இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் அறிவு சார்ந்த மனிதவளம், தேசிய ஒற்றுமை, சட்டத்தின் ஆட்சி, சுற்றாடல், பாதுகாப்பு, வலுவான சர்வதேச ஒத்துழைப்பு ஆகிய 5 தூண்களின் அடிப்படையில் புதிய மாற்றத்துடன் கூடிய சகாப்தத்தை நோக்கி நாடு கொண்டு செல்லப்படுகிறது. நாடு பொருளாதார ரீதியில் பெரும் வெற்றிகளின் நன்மைகள் பொருளாதாரத்தில் கீழ்மட்ட மக்களுக்கு செல்வதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். அந்த இலக்கை நோக்கிய நீண்ட பயணத்தில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். விழுமியங்கள் நிறைந்த இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு தனிப்பட்ட ரீதியாகவும் கூட்டு ரீதியாகவும் அனைவரினதும் பங்களிப்பை தாய்நாட்டுக்காக வழங்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 78வது சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரம் குறித்த எதிர்பார்ப்புடனேயே நாம் கொண்டாடுகிறோம். அனைத்து மக்களும் இணைந்து கட்டியெழுப்ப மக்கள் அரசாங்கத்துடன் நாம் தற்போது ஒரு புதிய பாதையில் பிரவேசித்திருக்கிறோம். மானிட பண்புகள் நிறைந்த திறமைமிக்க புத்திசாலித்தனமான எதிர்கால சந்ததியினருக்கான நமது தேசத்தை கட்டியெழுப்பும் பணியை அரசாங்கம் தற்போது ஆரம்பித்துள்ளது. விழுமியங்கள் நிறைந்த இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு தனிப்பட்ட ரீதியாகவும் கூட்டு ரீதியாகவும் உங்கள் அனைவரதும் பங்களிப்பை தாய் நாட்டுக்காக வழங்க வேண்டிய தருணம் வந்துள்ளது. பலமான பொருளாதார அடிப்படை ஒன்றின் மீது நாட்டை நிலைப்படுத்துதல், புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக அரசியல் மாற்றம், அரசியல்வாதி பற்றிய புதிய முன்மாதிரிக்கான அர்ப்பணிப்புடன் செயற்படுதல், இனவாதம் மற்றும் மதவாதமற்ற சமத்துவத்துடன் கௌரவத்துடனும் மனிதநேயத்துடனும் மக்களை நேசிப்பதாக அவர்களை வழிபடுத்துதல், கிராமிய வறுமையை ஒழித்தல் உள்ளிட்ட முன்னுரிமை நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறோம். பாதிப்புக்குள்ளான அல்லது பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய எந்த ஒரு குடிமகனும் கைவிடப்படாத விதத்தில் அத்தியாவசிய சமூக குழுக்களுக்கான அணுகலை உறுதிப்படுத்தும் நலன்புரி பொறிமுறைகளை உருவாக்குதல், நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் ஊடாக பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு தேவையான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் உலகின் அனைத்து நாடுகளுடனும் தேசங்களுடனும் மிகவும் நம்பகமான முறையில் உறவுகளை பேணக்கூடிய அணிசேரா வெளியுறவு கொள்கையை கொண்டாட நாடாக சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் இலங்கை மீண்டும் ஒரு வர்த்தக நாமமாக நிலைநிறுத்தல் ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. இந்த இலக்குகளை அடைவதற்காக குறுகிய அரசியல் நோக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டிய காலமே ஆரம்பமாக இருக்கிறது. அதற்காக அனைத்து இலங்கை மக்களும் மிகவும் பலமாகவும் நம்பிக்கையுடனும் அணிதிரளுமாறும் மறுமலர்ச்சி யுத்தத்திற்கான கூட்டு பயணத்தில்
இணையுமாறும் 78வது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த வேளையில் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் என்று பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள ஏனைய நாடுகளில் காலனித்துவம் ஒரு புதிய வடிவில் தீவிரமடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டியவில் உள்ள தர்மகீர்த்திராமவையில் இன்று நடைபெற்ற 78வது சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களைப் போன்று தற்போது காலனித்துவம் மறைமுகமான முறையில் செயற்பட்டு வருகிறது. பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் போன்ற சமூகத்தின் பல்வேறு துறைகளில் இந்த காலனித்துவம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் நிலவும் இந்த புதிய காலனித்துவத்தை முறியடிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள 49 கைதிகளுக்கு ஜனாதிபதி விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 34வது பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் இந்த விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின் கீழ் கைதிகளுக்கு இந்த விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் சிறையில் கழித்த ஒவ்வொரு வருடத்துக்கும் 1 வார கால பொது மன்னிப்பு இதன் கீழ் வழங்கப்படுகிறது. 75,000 ரூபாய்க்கும் குறைந்த அபராதத்தை செலுத்த தவறியமையினால் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலத்தை ரத்து செய்தல் இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் இடம்பெறுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை இன்று கொண்டாடும் வேளையில் ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னர் 3ஆம் சார்லஸ் ஜனாதிபதிக்கும் இலங்கை மக்களுக்கும் சிறப்பு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் பகிரப்பட்ட ஒரு கடிதத்தில் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கும் இணைக்கும் நீடித்த கூட்டாண்மை மற்றும் ஆழமான வரலாற்று உறவுகளை பிரதிபலிக்கும் அதே வேளையில் மன்னர் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் என்று செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வாழ்த்துச் செய்தியில் இங்கிலாந்தில் இலங்கை சமூகத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளையும் மன்னர் இதன்போது விவரித்துள்ளார். மேலும் கல்வி, வர்த்தகம் மற்றும் காலநிலை மீள்தன்மை ஆகியவற்றில் நடந்து வரும் ஒத்துழைப்புகளையும் பாராட்டியுள்ளார். காலநிலை மாற்றத்தின் ஆழமான தாக்கத்தின் அப்பட்டமான நினைவூட்டல் என்றும் சூறாவளியை விவரித்த மன்னர் அதனால் அன்புக்குரியவர்கள் மற்றும் வீடுகளை இழந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் சூறாவளியை தொடர்ந்தும் இலங்கை அவசர சேவைகள் மற்றும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்தையும் பாராட்டியுள்ளார். அரபிக்கடல் அமெரிக்க போர்க்கப்பலை அச்சுறுத்திய ஈரானிய ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போதிலும் பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரானுடன் தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். அவர்கள் ஏதோ ஒரு தீர்வை எட்ட விரும்புகிறார்கள். இது நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய மிட் நைட் ஹேமர் வான்வெளி தாக்குதலை நினைவூட்டிய ட்ரம்ப், அணுசக்தி நிலையங்கள் அளிக்கப்பட்ட அந்த சம்பவம் மீண்டும் நிகழ ஈரான் விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வளைகுடா பிராந்தியத்துக்கு USS ஆபிரகாம் லிங்கன் கப்பலுக்கு சுமார் 5700 மேலதிக துருப்பினரை அமெரிக்கா அனுப்பியுள்ளது. இது ஈரானுக்கும் அழுத்தத்தை கொடுக்கும் தந்திரோபாயமாக கருதப்படுகிறது. ஈரானின் ஷாகித் 139 ரக ஆளில்லா விமானம் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்த அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை நோக்கி ஆக்ரோஷமாக வந்ததாகவும் எச்சரிக்கைகளை மீறி வந்த அந்த விமானத்தை அமெரிக்க போர் விமானம் சுய பாதுகாப்புக்காக சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக கர்முஷ் நிலையில் சென்ற அமெரிக்க வர்த்தக கப்பலை ஈரானிய புரட்சிகர காவல்படை அச்சுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இன்று நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தைக்கான இடம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. துருக்கிக்கு பதிலாக ஓமானில் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தவும் அதன்போது அணுசக்தி விவகாரங்கள் மற்றும் விவாதிக்க விரும்புவதாகவும் ஈரான் விரும்புவதாக தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் அணுசக்தி மட்டுமன்றி ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களுடனான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்க விரும்புவதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 78வது சுதந்திர தினம் தமிழர்களால் கரிநாளாக அனுஷ்டிப்பு. பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் ஜனாதிபதி. பேதங்களை மறந்து அனைவரையும் கூட்டு ரீதியாக பங்களிப்பை வழங்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. பிரதமர். காலனித்துவம் ஒரு புதிய வடிவில் தீவிரமடைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் விடுதலை. இலங்கைக்கு ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னர் சுதந்திர தின வாழ்த்து. இத்துடன் ஈரோடு தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.